ஜோதிட மெய்யன்பர்களுக்கு ஒரு சிறிய இனிய நினைவூட்டல். ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று அந்த இடம் சிறப்பாக அமைந்திருந்தால் 1, 4, 7, 10 இந்த இடங்கள் பஞ்சமகா புருஷயோகம் என்று சொல்லக்கூடிய இடங்களாக கருதப்படுகிறது. மேஷம் அங்கு செவ்வாய் இருந்தால் அது 4ஆம் இடமாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடம் இருந்தாலும் சரி, 10ஆம் இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறது மேஷத்தில். அதற்கு ருச்சுக யோகம் எனப்படும். அந்த ருச்சுக யோகம் பெற்ற ஒருவர் எப்படி இருப்பார் என்றால், எதற்கும் பயப்படாதவராகவும், துணிந்தவராகவும், நோய் நொடி அற்றவராகவும் பஞ்சமகா புருஷ யோகத்தில் அந்த ருச்சுக யோகம் சிறப்பாக செயல்படுகிறது. அப்படி இருப்பவர்கள் காலத்தால் அழிக்க முடியாத அளவுக்கு புகழும் செல்வாக்கும் பெறுவார்கள். அடுத்தபடியாக இதே நிலையில் 1, 4, 7, 10 ஆட்சி வீடாக இருந்து அது மிதுனமாகவோ கன்னியாகவோ 1ஆம் இடமோ 7ஆம் இடமோ 10ஆம் இடமாகவோ மிதுனமாகவோ கன்னியாகவோ இருந்தால் அதற்கு பத்ர யோகம் என்று பெயர். பத்ரயோகம் என்றால் என்ன? அவர் கணக்கில் சிறந்து விளங்குவார்கள். வீடு, வாகனம், கார் போன்ற பல வகையான உயர்ந்த புகழை அடைந்திருப்பார்கள். அது ஜாதகத்தில் அந்த மிதுனம் கன்னியில் அந்த புதன் பகவான் இருந்தால் பத்ரயோகம் என கூறுவார்கள். அதே போல் மாளவிகா யோகம், அது சுக்கரனால் வரக்கூடியது. அந்த 1, 4, 7, 10 கேந்திரத்தில் அந்த சுக்கரன் அமைந்து விட்டால், அந்த இடம் ஆட்சி உச்சமாக இருந்தால், துலாவிலேயோ அல்லது ரிஷபத்திலேயோ அந்த சுக்கர பகவான் 4ஆம் இடமாக பெற்றிருந்து 1ஆம் இடமாக பெற்றிருந்தால் அதுக்கு மாளவிகா யோகம். அந்த ஜாதகர் இயல்பாகவே அழகாகவும் செல்வ செழிப்போடும் ஆரம்ப நிலையில் எப்படி இருந்தாலும் வளர வளர அவர் உச்சத்தை அடைவார். பல செல்வமும் செல்வாக்கும் அடைவார்கள். இது மாளவிகா யோகம். அதே போன்று குருவால் வரக்கூடிய யோகம் அம்ச யோகம் என்று பெயர். காலத்தால் அழிக்க முடியாத செல்வங்கள் அவர் பெறுவார்கள். வீடு, வாகனம் ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவார்கள். அதே போன்று குருவால் வரக்கூடிய இடம் அம்ச யோகம் என்று பெயர். அதே போன்று சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய இந்த 1, 4, 7, 10 அங்கு ஆட்சி உச்சமாக இருந்தால், துலாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் இருக்கிறார், அது 4ஆம் இடமாக இருந்தால் அதற்கு தசயோகம் என்று பெயர். அந்த சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய இந்த சசயோகம் எப்படி இருப்பார்கள்னா, இராணுவத்திலேயோ ஒரு உயர் அதிகாரம் படித்த மிலிட்ரி இது போன்ற இடத்தில் இருப்பார்கள். சசயோகம் எதற்கும் பயப்படாதவர்கள், யாராலும் வரி வெல்ல முடியாது, சிறப்பு வாய்ந்தவர். இதுக்கு பஞ்சமகா புருஷ யோகம் என்று பெயர். ஜாதகத்தில் இந்த பஞ்சமகா புருஷ யோகம் இருந்தால் அவர் சிறப்பாக இருப்பார், மேன்மையாக வருவார் என்பது ஜோதிட ஜாம்பவான் வல்லுநர்கள் வகுத்த விதி ஆகும்.